ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வாங்க ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, ரைஸ் கூட சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து நம்ம ஊற வச்சுக்கணும். அது கூட 20 சின்ன வெங்காயம், 3 பூண்டு, 4 தக்காளி, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை. பூண்டு நாட்டு பூண்டு எடுத்துக்கோங்க. இது திருக்க கருவாடு. இதில் தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் மிளகு, அது கூட ஜீரகம், மிளகும் ஜீரகமும் கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறமா ஒரு 2.5 ஸ்பூன் நம்ம தேங்காய், துருவின தேங்காய், இதையும் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், ஜஸ்ட் ஒரு நிமிஷம் போதும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அகைன் கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. எவ்வளோ வதக்குறோமோ அந்தளவு குழம்பு நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, தென் தக்காளி ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்குறோம். இது எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி வந்தால் தான் நமக்கு குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் நிறைய யூஸ் பண்ணல. இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள், அது கூட நான் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் மல்லித்தூள் யூஸ் பண்ணுறேன். இது எல்லாம் சேர்ந்து நம்ம எண்ணெயிலே ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுக்கணும். அதோட பச்சை வாசனை எல்லாம் போகும். இப்போது புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தென் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, தென் தண்ணி, இதெல்லாம் சேர்ந்து அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, ஜீரகம், தேங்காய் அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அவ்வளோதான். குழம்பு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஹையில் வச்சுருந்தோம் அப்படின்னா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நம்ம மூட தேவையில்லை. குழம்பு நல்லா கொதித்து திக்கானதுக்கப்புறமா நம்ம கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கருவாடை நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். கருவாடு ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். பட் அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இந்த குழம்பு நம்ம 2-3 டேஸ் வெளியில் வச்சா கூட கெட்டு போகாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கருவாடு வெந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். மண்சட்டிங்கிறதுனால கொதிச்சிட்ருக்கு. அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா இன்னொரு 5 மினிட்ஸ் கூட நீங்கள் விட்டுறலாம். எனக்கு இந்த ஸ்டேஜ் போதும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.